ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவு புதனுடைய வக்கரகதியை பற்றி. ஜூன் 30 ஜூலை 23 வரைக்கும் 24 நாட்கள் நமக்கு 9ஆம் இடத்துல கடகராசியில பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் வக்கரகதியினால என்ன செய்ய போறார்? உண்மையிலேயே நம்முடைய சுபாவம், நம்மளுடைய அருமையான ஆரோக்கியத்தோடு கூடிய அறிவு, அதெல்லாம தெய்வ பக்தி மற்றும் கலை திறமைகள் மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்டது, ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய யோகங்கள், ஒரு பாரம்பரிய ஒரு வளர்ச்சி, இது எல்லாமே கொடுக்குறவர் தான் புதன். ஆனால் இப்போ அந்த வக்கரகதிங்கிறது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் ஆற்றலை வச்சுட்டார். அவர் புனர்வூசம் 4ஆம் பாவத்தில் போயிட்டுருக்கார் கடகராசியில். அப்படியே 23/7/2026 வரைக்கும் இந்த 24 நாட்களில் நெகட்டிவாக போகிறார். சரி, என்ன மாதிரி அதில் நமக்கு இது பண்ணோம்னா, நம்ம ஜாதகத்தில் புதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சுச்சமோ நடந்ததுன்னா இது அப்ளிகபிள். எப்போவுமே நம்ம எல்லா கிரக கோச்சாரமும் எல்லாருக்கும் ஒன்றும் பலன் தராதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். நமக்கு தசாபுத்தி அந்தரத்தில் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் அக்யூரசியான ஜோதிடம். இப்போ அந்த வகையில் ஒரு அறிவு ஆற்றல், ஒரு நல்ல ஒரு சந்திப்பு நிகழ்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, வெளியூர் போயிட்டு வர்றது, வெளிநாடு தொடர்பு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள். ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். பாக்கியம் அப்படின்னா அனுகூலம், அதிர்ஷ்டம்னு அர்த்தம், தெய்வ அனுக்கிரகம்னு அர்த்தம், வாய்ப்புகள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு டெவலப் ஆகணும்னா வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மேல் படிப்பு அப்படிங்கிறதும் 9ஆம் இடம் தான். இப்போ அந்த இடத்துக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அந்த இடத்த நம்ம நல்லா பலப்படுத்தணும்னு நினச்சி பாடுபடுறோம். ஆனால் அது பலன் தர மாட்டேங்குது. அப்போ ஒரு விதமாக அவஸ்தைகள் பட வைக்குது. அது ஒரு 4 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். இப்போ ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே எடுத்த காரியங்களில் தடையாயே இருக்குது. பெரியவர்கள்கிட்ட கூட ஒரு அனுகூலம் இல்லை, அனுசரணை இல்லை. அதாவது பெற்றோர்கள், பூர்வீகத்தில் ஒரு மதிப்பு இல்லை. தெய்வ காரியங்கள் கூட செய்ய போகும்போது நம்மளை ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு அவமரியாதை பண்ணுறாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, உறவுகள் சரியில்லை, படிப்பில் தொய்வு ஏற்படுது, படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இந்த 7ஆம் தேதி வரைக்கும். இந்த 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் அது ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு, ஓகே இதை இப்படி கஷ்டப்பட்டு இப்படி நாம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ரெடி பண்ண வைக்கும். நம்மளுடைய இயக்கத்தை சீர்படுத்துகிறது அப்படிங்கிறது அந்த 13ஆம் தேதி வரைக்கும், 7ஆம் தேதியிலிருந்து 13 வரைக்கும். 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உத்வேகம் பிறக்கும். அதாவது வாய்ப்புகள், தெய்வ அனுக்கிரகம், இதுக்குண்டான உத்வேகங்கள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி, பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, இவங்ககிட்ட இந்த ஏற்பட்ட பிணக்குகளெல்லாம் தீரும். சரி, கோபதாபத்தோடு இருந்தது போதும், சமரசமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்போம் அப்படின்ற வகையில் வேலை செய்யும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் பற்றாக இயங்க முடியாது. புதன் உயிர் பற்றாகத்தான் இயங்க முடியும். இந்த உயிர் பற்று அப்படிங்கிறது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள். ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறது, ஒரு கலைஞராக இருக்கிறது, ஒரு கவித்துவமாக இருக்கிறது, படைப்பாளியாக இருக்கிறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது மாதிரி வாய்ப்பேச்சு மூலமாக ஒரு சம்பாதிக்கிற தொழில், அப்படியெல்லாம் மூளை உழைப்பு தொழில்.
அதுக்கு சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சாதகமாக இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன், உற்பத்தி, ட்ரேடிங் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஆனால் இந்த 13லேருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இந்த 18க்கு மேலே 23 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் மறுபடியும் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, அணுகுமுறையில் சரியில்லை, உறவுகளில் ஒரு அந்யோன்யம் இல்லை. இப்போ நாம் நம்ம மூளையை அறிவை செலுத்தி பயன்படக்கூடிய வேலைகளை செய்கிறோம், அதில் எரர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பீடாக முடிக்க முடியல, தாமதமாகுது, டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் சில அவஸ்தைகள். மாமன் வகை உறவுகள் கூட புதன் தான், நட்பு வகை உறவுகள் கூட புதன் தான். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் சங்கடப்படுத்துது. இது அப்படியே 27ஆம் தேதி வரைக்குமே இந்த பலன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி வழிபாடுகளை பண்ணிக்கலாம். புதனுடைய குறியீடுகளை இயக்கலாம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னா ஆதிசேஷன் தெய்வம், தேவதை. புன்னை மரம், கிச்சிலி பறவை. அதே மாதிரி ஆயில்யத்துக்கு இடம் குப்பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்பை சேர்த்தக்கூடாது, குப்பையை க்ளீன் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சார்ஜர் ஆகட்டும், ஒரு ஹெட்ஃபோன் ஆகட்டும், ஒன்றுமில்லை, வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் துணிகள் இருக்கும், நெளிவாக இருக்கும். வீட்டில் பைப் கனெக்ஷன் இருக்கும், நெளிவாக போகும். ஆதிசேஷன்னா பாம்பு. இப்போ அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பிரேக் ஆகிருக்கான்னு பாருங்கள். குப்பை அப்படின்னா அது ஒர்க் ஆகாமல் இருந்தால் அதை சீர்படுத்தணும், ரிப்பேர் பண்ணணும். பெல்ட்டு ஓடாத வாட்சு, பெல்ட்டு கட்டானது, செப்பல் கட்டாறது, எதாக இருந்தாலும் இந்த குப்பைகள், உடஞ்சி போன பொருள், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி அல்லது சரி பண்ணணும், சரி பண்ணி உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா பிராய் மரம், இந்திரன் தான் தேவதை. அது மாதிரி கடை, சட்டி வடிவம் இதெல்லாம் கேட்டைக்குண்டானது. மிருகத்தில் ஆண் மான், இந்த பிக்சரை எல்லாம் வச்சுக்கலாம். ஆயில்யத்துக்கு ஆண் பூனை, ரேவதிக்கு பெண் யானை. இப்போ ரேவதிக்கு குறியீடுகள் வேணும்னா ஓடம் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கலாம், அல்லது அந்த ஒரு மாதிரி கருவிகள் வாங்கி வச்சுக்கலாம். பூஞ்சோலை மாதிரி பிக்சர் வச்சுக்கலாம், பூஞ்சோலைக்கு போயிட்டு வரலாம். ரங்கநாதர், இந்திரன் மற்றும் ஆதிசேஷன், பள்ளி கொண்ட பெருமாள் இவர்களையெல்லாம் இந்த நட்சத்திர நாட்களில் வழிபட்டு நம்ம ஓரளவுக்கு ஆறுதல் தெரிவிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.